ஹலோ கைஸ், இன்னைக்கு ஹெல்த் டீச்சர் அனிமையோட எபிசோட் 4 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலையா? மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே மாதிரி எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே எல்லாருமே ரெட்சுகி டீச்சருக்கு அங்க குட் மார்னிங்னு சொல்றாங்க. நியூ டீச்சரும் ஓடினே வராரு. குட் மார்னிங் டீச்சர், உங்களுக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா? இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நம்ம போலாமா? ரெஸ்டாரண்ட்ல கல்லறைக்கான கிரேட் வியூவும் இருக்கு. கேட்டவங்க ஷாக் ஆகுறாங்க. இன்னது கல்லறையா? இன்னமும் வித்தியாசமான முறையில அங்க கண்ணு உடலு இதை வச்செல்லாம் அங்க டிஷ் எல்லாம் அவங்க தருவாங்களாம். ஒரு சோல் டான்ஸ் தான் ஹைலைட்டா ஒரு எலாபரேட் பண்ணி சொல்றாரு. இதை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கிரீப்பியா இருக்கும். மண்டையிலே அடிச்சுட்டு அவங்க ஓடி போயிடறாங்க. உண்மையிலேயே நீ ஒரு பைத்தியக்காரன் தான்டா. அந்த இடத்துல இன்னமும் நம்ம ஹீரோக்கு புரியல ஏன் தான் இவங்க மண்டையிலே ஆச்சாங்கன்னு. அம்மா நான் என்னதான் தப்பா பண்ணேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. சொன்னா நீங்க சொன்னதுக்கு நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் தெரியுமா? அப்படியெல்லாம் இல்ல, இவரு சொன்ன விஷயத்துக்கு யாரா இருந்தாலும் பயந்து தான் ஓடுவாங்க. நீங்க கொஞ்சமாச்சும் உண்மையை சொல்லுங்களே. நம்ம ஹிரோஷி சொல்றான், உங்களோட அந்த சைக்கிக் பவர் அது உண்மையிலே ஆசம் தெரியுமா? கேட்டோடனே அவரு ரொம்ப குஷியாயிராரு. அங்க மிக்கின்னு இன்னொரு பொண்ணும் சொல்றான், எனக்கும் அந்த மாதிரி பவர்லாம் வேணும்னு ஆசையா இருக்கு. இல்ல உனக்கு தெரியாது, எப்பயுமே அந்த மாதிரி பவர் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்காது. இல்ல அப்படி நான் சொல்லல, அது ஒண்டி என் கிட்ட இருந்தா இன்னமும் நல்லா இருக்கும். சைக்கிக் பவரோட எல்லாரும் முன்னாடியும் நல்ல பாப்புலரா இருக்க முடியும். ஏன்னா அதனால நான் ஷோ மூவி இந்த மாதிரி பயங்கரமா பாப்புலர் ஆவேன். சைக்கிக் பவருக்கான ஷோவையே நத்துவேன். எக்ஸாசிசம் பண்றது நான் பண்ணி காட்டினா எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆகும். கியூட்டான சைக்கிக்னு அவ தண்ணியே ஒரு பெரிய ஆளு மாதிரி அங்க சொல்லிப்பா. அதுக்குள்ள டீச்சரும் சொல்றாரு, கிளாஸ் ஆரம்பிக்குது, எல்லாருமே போங்க. இதுக்கப்புறம் என்ன தெரியல, யாருமே ஒரு விஷயத்துல ரொம்ப பிஸியா இருக்காங்க. மிக்கியும் ஏதோ ஒன்று ஆர்வமா பாத்துக்கினே இருக்கா. இதை பார்த்தோன்னே டீச்சரும் ஃபோக்கஸ் பண்ண சொல்றாரு. டீச்சர் வாட்டி அவ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவ்வளவுதான், அவளை யாராலையுமே தடுக்க முடியாது. நான் கொண்டு போறேன் ஸ்டாஃப் ரூமுக்கு அப்புறமா வாங்கிக்கோ என்ன. அவ ஆல்ரெடி இன்னொன்னு வச்சிருக்கா, அதையே அவ பாத்துக்கினே இருக்கா. அதுக்கப்புறமும் அவ சைக்கிக் எனர்ஜியை பத்தியே யோசிக்கிறா. இருக்கிற ஒரு பர்சனும் அதுல சொல்றான், நீங்க அடையணும்னா நீங்க உங்களோட மெமரியை ரீவைண்ட் பண்ணணும். வரைக்கும் என்னன்னாச்சோ எல்லாத்தையுமே நீங்க யோசிக்கணும். இல்லையா உங்களால ஒரு சைக்கிக் எனர்ஜியை அடைய முடியும். அதை அவ ட்ரையும் பண்ணி பாக்குறான். காலையில இருந்து என்னென்ன பண்ண ட்ரை பண்ண அப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயமும் ஞாபகம். ஐயோ நான் மறந்துட்டேன், நாளைக்கு மேக்ஸுக்கான எக்ஸாம் இருக்கே. பரவாயில்ல இருக்கட்டும், அதை ஈவென்ட் பண்ணி பாத்துக்க வேண்டியதான். அப்படியே காலையில இருந்து என்ன ஆச்சுன்னு யோசிச்சுனே தூங்குறா. இடத்துல மிக்கியோட வீட்டான ஒரு மின்னல் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பாயுது. சீன்ல அவளுக்கு ரொம்ப தூக்கமா வரும். அங்க டீச்சரும் எழுப்பி போயமா அங்க படிக்க சொல்லுவாரு. தூங்கிடுறா. இதனால வேற வழி இல்லாம ஸ்டாஃப் ரூமுக்கு அனுப்பி வர்றாரு. போய் தூங்கலாம், அதே டைம்ல உனக்கு டெஸ்டும் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோ சொல்ல அவளுக்கு ஒரு சைடு கஷ்டமா தான் இருக்கு. நர்ஸ் ரூமுக்கு வந்தா அங்கேயும் யாரையும் காணும். அந்த இடத்துல அவ படுக்கும் போது யோசிக்கிறா, நான் எந்த விதமான பவரையும் கெயின் பண்ணல. மேக்ஸ் டெஸ்டும் இருக்கு, அட்லீஸ்ட் எனக்கு ப்ராப்ளமோட ஆன்சர் எல்லாம் தெரிஞ்சா இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவ யோசிக்கிறா. திடீர்னு கழுத்து அங்க நீளமாவுது. அட நான் என்ன பறக்கிறேன், இது என்னோட கனவுன்னு நினைக்கிறேன். அப்படியே சுத்த வேண்டியதான். அட இது ஸ்டாஃப் ரூம் ஆச்சு. இங்க நியூ டீச்சர் வேற ரொம்ப கிளீனா வச்சிருக்காரு எல்லாத்தையும். இந்த இடத்துல எக்ஸாம்கான அந்த கொஸ்டின் பேப்பரும் இருக்கு. அதுல ஆன்சர்ல இருந்து எல்லாமே இருக்கு. எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணிக்கிறான். இந்த ரிக்கோட்டோ டீச்சரும் இருப்பாங்களா, உங்ககிட்ட டைரக்டா போயிடுறா. இது ஒரு கனவு தான், கேட்ட வேண்டியதான். டீச்சர் நீங்க எந்த விதமான ஷாம்பை இப்போ போட்டிருக்கீங்க? என்னவோ தெரியல, அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அதனால கனவுல இருந்து அவ எழுந்துக்கவும் ட்ரை பண்றா. மத்தவங்களுக்கும் புரியல. ஆமா என்ன ஆச்சு ரிக்கோட்டோ டீச்சர்? நான் அதை பார்த்தேன். என்ன பாத்தீங்க? ஒரு தலை நீளமா இருக்கிற ஒரு பூதத்தை பார்த்தேன். இந்த விஷயம் அங்க தீயா பரவுது. எல்லாருமே அதை பத்தி தான் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அது ஒன்ஸ் உன்னை புச்சிச்சுன்னா அவ்வளவுதான், அது கடிச்சு துண்ணாம விடாத உன்னை. போத பசங்களா எல்லாருமே டெஸ்ட் எழுத தயாராகுங்க. என்னமோ நம்ம மிக்கிக்கு தூக்கமா வரும். நல்லா கொஸ்டின் பேப்பரை பார்க்கும் போது அது கனவுல பார்த்தா அதே கொஸ்டின் பேப்பர் தான். அட வேற லெவலு. நான் சூப்பர் பவரை கெயின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா என்ன ஆச்சு? இல்ல ஒன்னும் இல்ல. இடத்துல 20 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே அவன் முச்சரா. டீச்சரும் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறது. இன்னது எல்லாமே கரெக்டா? இல்லையா பின்ன எல்லாமே திறமை தான். சூப்பர் பவரை இப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அவ யோசிக்கிறா. ஒரு வகையில இப்போ எல்லாத்தையுமே கிளியரா பாக்குறேன். அந்த திறமை அது இருக்குல்ல, அவ்வளவுதான். இது வழியாவே என்னால ஃபேமஸ் ஆக முடியும். அந்த ஃபேம் எனக்கு கிடைக்கும். நான் இன்னமும் நல்லா ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி ஒரு கை பாத்திர வேண்டியதான். இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு இடத்துல பவரை யூஸ் பண்ணி அவ திரும்ப ஒரு யோகாய் மாறி இருக்கிற ஹிரோஷி, அந்த பொண்ணு, மத்த பசங்க எல்லாருமே இதனால பயந்து போயிடறாங்க. இது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சுப்பா. அந்த விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லி நான் ரொம்ப சிரிக்க போறேன். அப்படிதான் இதெல்லாம் நான் ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னு தான் அவங்க யோசிக்க போறாங்க. அவரோட மூஞ்ச பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் அந்த இடத்துல எல்லாருமே நம்ம மிக்கிய ஒரு மாதிரி பாக்குறாங்க. இதோ வந்துட்டு அவ ஒரு யோகை, அந்த தலை நீளமா இருக்கிற அந்த பூத யோகை இவதான். டீச்சரும் அவங்க சொல்றாரு, எல்லாருமே பின்னாடி இருங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன். மிக்கி நீ சொல்லவே இல்ல இந்த மாதிரி நீ ஒரு யோகை எங்களுக்குள்ளேயே நீ மறைஞ்சிருக்கியா? இல்ல நான் ஒன்னும் யோகை இல்ல. இதுல டீச்சரும் வர ஆரம்பிக்க அவரோட பவரை யோசிச்சு அவ பயந்து போயிடறா. அங்க ஓட ஆரம்பிச்சிடறா. நான் ஒன்னும் யோகை இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நான் உண்மையிலேயே யோகை இல்ல, நான் ஒரு ஹியூமன் தான். அந்த ரிக்கோட்ட டீச்சரும் வர அவங்களுக்கு இந்த பொண்ணு
அவனோட தலை ஞாபகம் இருக்குமா? இதனாலேயே அவங்க பயந்து கத்துறாங்க. மா என்ன ஆச்சு டீச்சர், எதுக்கு நீங்க இப்படி கத்துறீங்க? ஆனா நியூ டீச்சரை தான் அவங்க பயங்கரமா அடிக்கிறாங்க. சும்மா அவன் மிக்கிய தடுக்கலான்னு ஓடி போறான். ஆனா அந்த இடத்துல கிட்ட மண்டையிலேயே போட்டு ஏகப்பட்ட ஸ்ப்ரே எல்லாத்தையும் அடிக்கிறான். அதனால அங்க ஜஸ்ட் மிஸ்லயும் அவ தப்பிக்கிறான். அந்த இடத்துல ஓடி ஓடி மிக்கி ரொம்ப டயர்ட் ஆயிடுவா. ஒரு இடத்துல அப்படியே அவ பத்துறான். எழுந்து பார்க்கும் போது அவளோட பாடி ஒண்டி அங்க தனியா இருக்கு. அதை பார்த்து அவன் இன்னமும் ஷாக் ஆகி கத்துறான். அப்புறம் தான் அவளுக்கு புரியுது இதனால தான் இவளை யோக்கைன்னு சொன்னாங்கன்னு. டீச்சரும் வர அங்க இப்பதான் அவரு சொல்றாரு, இங்கேயே இரு, எதுக்காக நீ ஓடுற? இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் யோக்கை இல்ல. டீச்சரும் அவரோட டிமானிக் ஹேண்ட வச்சு அதை கட்டுப்பத்தலாம் ட்ரை பண்றாரு. ஆனா மிக்கி வெளியில பயந்து போய் ஓடுறா. அட பாத்தீங்களா, அவ திரும்பவும் யோக்காயா மாறிட்டா. அவன் நம்மள நோக்கி தான் வரா. அட காய்ஸ் இருங்க, நான் ஒன்னும் ஒரு யோக்கா இல்ல, நான் உங்க மிக்கி தான். ஆனா அவங்க கேக்குற மாதிரியே இல்லையே. டீச்சர் தான் அங்க காப்பாத்தவும் வராரு. டீச்சரும் அவரோட பவரை பயன்படுத்தலான்னு போவாரா. மிக்கிக்கு புரியுது இந்த மாதிரி போச்சுன்னா நான் வந்து இறந்து போயிடுவேன், ப்ளீஸ் என்ன கொல்லாதீங்க. நீங்க கொல்லதா போறீங்கன்னா நானும் ஃபைட் பண்ணுவேன். அவரோட கழுத்தை வச்சு எல்லா திசையிலயும் அவன் மூவ் ஆகுறா. இதனால நியூ டீச்சர் அங்க மாட்டிக்கிறாரு. தலைய வச்சு தாக்குறான். ஆனா படுறது ஏதோ அவரோட கையில தான். இதனால அங்க எதுவுமே அவருக்கு ஆகல. கடத்துல அவளோட தலை திரும்ப அவளோட இடத்துக்கே போக ஆரம்பிக்குது. முன்னாடியே அங்க நியூ டீச்சரும் வராரு. தயவு செஞ்சு என்ன கொல்லாதீங்க, கையால நான் சாக விரும்பல, கெஞ்சி கேக்குறேன். நான் போகும்போதே கேட்கவும் மத்த ஆளுங்களும் அங்க வராங்க. ப்ளீஸ் அவளை கொல்லாதீங்க தயவு செஞ்சு. அதான் அவ யோக்காயா இருந்தாலும் ஸ்டில் எங்களுக்கு அவ மிக்கி தான். நான் இனதான் அவ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாலும் அவ இன்னமும் ஒரு நல்ல பர்சன் தான். அவளோட கோரை நீங்க யோசிச்சு பாருங்க. அவளோட கழுத்து நீளமா இருக்கலாம், இருந்தாலும் அவ உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணு. ஆமா ஆமா, அவளோட கழுத்து நீளமா ஒரு ஜிராஃபி மாதிரி அழகா இல்லையா? கொல்லாதீங்க நியூ டீச்சர். ஆமா நீங்க அவளை கொல்ல வேணாம். நான் நியூ டீச்சர் அங்க கேட்காம முன்னாடி போகும்போதே சொல்றாரு, வெறும் வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி சில பல செகண்ட்ஸ்ல எல்லாமே ஓவர் ஆயிடும். அவரோட கையை வச்சு வெட்டி விடுறாரு. அங்க உண்மையிலேயே மிக்கியோட தலை அங்க தனியா இருக்கு. பாக்குற அவளே ஷாக் ஆகுறா. என்ன இது வந்து என்னோட தலையாச்சு. ஆமா மிக்கி, இது வந்து உன்னோட தலையோட அட்டாச் ஆயிருக்கு. இப்போ தெரியறது ஒரு ஸ்பிரிச்சுவல் மசில் தான். ஸ்பிரிச்சுவல் பாடியா அவளால வெளியில வர முடியும். இந்த காலத்துல இருந்தே இது இருக்கு. எல்லாருமே இந்த விஷயத்த யோக்காயா பார்த்தாங்க. நான் உண்மையிலேயே ஒன்னும் இது யோக்கா எல்லாம் இல்ல. கேட்டோடனே அவ எல்லார்கிட்டயும் போய் சொல்றா, நீங்க என்ன யோக்கா இல்ல சொன்னீங்க, நான் ஒண்ணு பாத்தீங்களா யோக்கா எல்லாம் இல்ல. மத்தவங்களையும் அவ சொல்றா, நீங்க என்ன எதோ சொன்னீங்க, எமோஷனலா டேமேஜ் எல்லாம் பண்ணீங்க, அதுக்காக ஒருத்தங்களும் 1000 என்ன எனக்கு கொடுக்கணும். உங்க ஹீரோவும் யோசிக்கிறான், இது சரியில்லை. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டால தான் இவளோட பவரும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இடத்துல இவங்களும் ஜாலியா விளையாடுவாங்களா. இதனால அவன் கத்துறான், நீ இதே மாதிரி பண்ணுந்தா கண்டிப்பா உன்னால பழையபடி மாற முடியாது. கேட்டோடனே அவன் நித்திக்கிறான். அங்க ஹீரோவும் திரும்பவும் பழையபடி மாத்துறான். பழையபடி ஆனோனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நியூ டீச்சருக்கு என்ன கவலைனா, இது வரைக்கும் அவ டேமேஜ் ஆக்குனால அது எல்லாத்துக்கும் இவரோட சேலரியில இருந்து தான் பிடிப்பாங்களே. பழையபடி மாறினதுல எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இன்னமும் புரியல, எதுக்காக நான் பழையபடி மாறியும் ஒரு டெஸ்ட்டை நான் எடுக்கணும், அதுவும் மேக்ஸ் டெஸ்ட். மிக்கி திரும்ப அவளோட கழுத்தை பெருசாக்கி அப்படியே பாப்பாளா. பார்த்து அந்த பையன் பயந்து போறான். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது, ஒன்னு கழுத்தை பெருசாக்கல, அப்படியே எட்டி பார்த்துருக்கான். நீ டெஸ்ட் கீழே இருக்க, என்ன பண்ண இருக்க. இதே மாதிரி அவங்க அங்க ஃபன் பண்றாங்க. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இன்னமும் வேற லெவல்ல போகும். மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.